காதல் என்ற ஒரு கலாச்சாரமே மாறி போயிடுச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றாங்க, அது ரொம்ப பிற்போக்கா இருக்கு. அது உங்களால பண்ண முடியாதுங்கிற பொறாமையில நீங்க சொல்றீங்களா? குழந்தை பெக்கறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா? காமமே இல்லாம புள்ள பெத்துருவீங்களா? அதுக்கு மெரினாவில கட்டிப்பிடிச்சு புத்தம் கொடுக்குற என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம பேச விரும்பின வந்து மாறி வரும் கலாச்சாரம் ஏற்புடையது என்று பேசும் ஒரு தலைமுறையும், இன்னைக்கு ஒரு புட்டி இல்ல அது ஏற்புடையது அல்ல, அப்படியெல்லாம் மாறி வரக்கூடாது அப்படின்னு சொல்ற மறு தலைமுறை இருக்கும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? குளித்து விட்டு கும்மால் அடிக்கக்கூடிய ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டை இவங்க கொண்டாடுறாங்க. ஆனா குளித்து விட்டு கோயிலுக்கு போகக்கூடிய நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை இவங்க மறந்துடுறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. காதல் என்ற ஒரு கலாச்சாரமே மாறி போயிடுச்சு. அது அவங்களோட பார்வையை பொறுத்தது. காதல்னா கல்யாணத்துக்கு முன்ன பண்ணுவது காதல் அல்ல, கல்யாணம் ஆன பிறகு மனைவியை காதலிப்பதான் உண்மையான காதல். ஒரே ஆட்டிக்கிட்டு மூடிக்கிட்டு இந்த லிவிங் டுகெதர், கெட் டுகெதர், ஓவர் நைட்ல வந்துட்டு வெளில போறது, பப்புக்கு போறது, கிளப்புக்கு போறது, இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, அவங்க ஊர்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களால பண்ண முடியுமா? எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். பண்ணா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகே, ஒரு பப் கல்ச்சர்ங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. வேற என்ன மோசமா இருக்கு? கொடுத்துருங்க உங்ககிட்ட. ஒரு தலைமுறையில 13 குழந்தை 14 குழந்தை பெத்துக்கிட்டு இருந்த தலைமுறை இன்னைக்கு ஒரு குழந்தை பெக்கறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஏன் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. லிவிங் டுகெதர் சொல்றாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றாங்க, அது ரொம்ப பிற்போக்கா இருக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. திருமணம் முடிஞ்சு அப்புறமே குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமே பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியலடா. லிவிங் டுகெதர் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ரொம்ப அது தப்பு. இது எப்படி இருக்குன்னா, அவங்களால பண்ண முடியாததை இப்போ இந்த சமூகம் பண்றதுனால அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான் அது. பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான். என்ன சொல்லு, புரியுதா உங்களுக்கு? புரியலையே. லிவிங் டுகெதர்ல எந்த ப்ராப்ளம் வராது. அது உங்களால பண்ண முடியாதுங்கிற பொறாமையில நீங்க சொல்றீங்களா? தெரியுது, நீ மூடு. பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் சார். சார் அத உங்களால இனிமே பண்ண முடியாதுங்கிற பொறாமையில சொல்றீங்கன்னு சொல்லு அந்த பொண்ணு. அண்ணே உடனே தானே சார் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. முழுகாமாக்கிறேன். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு பிளான் பண்ற நீ? லிவிங் டுகெதர் அப்படின்னு இருக்கிறது சரி. ஏன் நான் அதுல விரும்புறோம் அப்படின்னா, அதுல ஒரு சென்டர் பாயிண்டா காதல் இருக்கு. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் 4 பேர் அச்சத போட்டு விருப்பமே இல்லாம ஒரு உறவுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டு ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். கல்யாணம் வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டு குழந்தைய வந்து ஒரு குழந்தை முன்னாடி அப்பா அம்மாவை அடிக்கிறது நம்ம கலாச்சாரம். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல குழந்தை முன்னாடி நாங்க ஐ லவ் யூ சொல்லிப்போம், முத்தம் கொடுத்துப்போம். இதுதான் எங்க கலாச்சாரம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? லிவிங் டுகெதர்ல குழந்தை வருதா? லிவிங் டுகெதர்ல ஏன் குழந்தை வரக்கூடாது? புரியல. ஏன் குழந்தை வரக்கூடாது? இல்ல உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா மனம் வருந்தோம். உங்களுடைய நண்பருக்கு திருமணம் ஆயிருச்சு, நக்கல்யா அவனுக்கு. நீங்க முதல்ல திருச்சி எடுத்துட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி பப்புக்கு போவீங்களா? பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி லிவிங் இருப்பீங்களா? பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி குறைஞ்ச விட போவீங்களா? இதெல்லாம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணா ஓகேவா? How do I tell you? அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணிட்டா ஓகேவா? அப்படி ஒரு பேரண்ட் பண்ண மாட்டாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. மொழியில் கலப்புன்றது வந்து ரொம்ப இப்போ தோணுது. ஆமா, எப்படி சும்மா தமிழே பேசிட்டு இருக்க முடியும்? புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. திருக்குறள் வந்து ஒரு வெள்ளக்காரன் தான் வந்து இங்க எல்லாருக்கும் கொண்டு போன சொல்லுவாங்க. கால்வெளி 60 சொல்லுவாங்க. கால்வெளி சாரி, இல்ல கால்வெளி யாரு? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஆங்கிலேயர் தான். ஆங்கிலேயர் அவர் என்ன பண்ணாரு? அவர் இலக்கணம் கொடுத்து இது தமிழ் மொழியை வந்து எது பண்ணாரு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். திருக்குறளுக்கு இது பண்ணிருக்காரு. திருக்குறள் எது பண்ணாரு?
இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். அதாவது வந்து அச்சு முறை கொண்டு வந்தார் நினைக்கிறேன். அச்சு உள்ள கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ஐயோ வர்றானு. நம்ம தெரியலன்னா சும்மா இருக்கணும். தெம்மா சீவக சிந்தாமணி, திருக்குறள், கால்டுவெல் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நமக்கு தான் தெரியலையே, அதை ஏன் பேசுவானே? நமக்கு தெரியல. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நம்ம புராண இதிகாசம் கலாச்சாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி, மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா? பாஸ் என்ன மயிர் இல்ல பாஸ், எவ்வளவு நீள மயிர் பாருங்க. எந்த புராண இதிகாசத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். ஏய் நீங்க சும்மா இருங்கங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மாறி வரும் கலாச்சாரம்னு சொல்ற அவன் யாருமே விக்கிபீடியா எடுக்கல. அந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க, உடனே விக்கிபீடியா எடுக்கிறீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஆம்பளைக்கு ஒண்ணுனா அதோட போச்சு, பொம்பளைக்கு ஒண்ணுனா குடும்பமே போச்சு. மைக்கை கீழ கொடுத்துரு. அடிச்சுடுவேன் பல்ல தட்டிடுவேன். கவனிக்கல, நான் மட்டும் தான் பேசுவேன். ஒரு ஆணுடைய தேவையும் ஒரு பெண்ணுடைய தேவையும் இது காமமே இல்லாம புள்ள பெத்துருவீங்களா? ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்தி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இவன் கலக்குறாமா, நீ பியூட்டிடா கண்ணு. எதுக்கு பப்பு உள்ள போறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்க நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க? சுடிதார் போட்டு போறவளா நல்லவளும் கிடையாது, ஜீன்ஸ்ல சுத்துறவளா கெட்டவளும் கிடையாது. நீங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போனீங்களா பப்புக்கு? ஆமா சார், சொல்லிதான் போனீங்க. சொல்லுதான் இருக்கு. நம்ம சென் புல்ல சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு பரவாயில்ல தம்பி போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்களா? அது என்னடான்னு கேட்டாங்க. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. பொது இடங்கள்ல வந்து காதலர்கள் நாகரீகமா நடந்து கொள்வதில் என்பது நீ சாயந்தரம் பீச்சுக்கு போனா தெரிஞ்சிடும். பாக்குறதுலாம் அழகா இருக்கு. ஆமாங்க, பாக்கறது அழகா இருக்கு. ஆணு பெண்ணுமா துப்பட்டாவை போட்டு மூடிட்டு உட்கார்ந்துருக்க போட்டோவை போட்டு தான் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியதுன்னு. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். மக்கள் தொகையில நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். இது எல்லாமே இவங்க ஏதோ ஒரு கட்டமைச்சிட்டு அதுக்கு மெரினாவுல கட்டி பிடிச்சி புத்தகம் கொடுக்குற என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம ஊர்ல லவ் பண்றதுக்கு ஒரு இடம் எங்க தான் சார் இருக்கு? ஓ, லவ் பண்றதுக்கு என்னதாங்க பண்ணுவாங்க? எங்க நீங்க இடம் கொடுக்குறீங்க? சரி, லவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் சொல்லி நீங்க பிரச்சனை பண்றீங்க. லவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் சொல்லி ஒரு இது அசெம்பிளி பண்ணி இது பண்ணிடுவோமா? மொத்தமா இந்த கலாச்சாரம் யாருக்கானது, எதற்கானது, எப்படியானது, யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா பெண்ணுடைய உடல் சார்ந்து உடல் உறுப்புல தான் உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க வச்சிருக்கீங்க. குட் ஜோக். கேட்டாங்க இல்லையா, காதலிக்கு இடம் இல்ல, காதலிக்கு இடம் இல்லன்னு. அது எல்லாரும் கைதிட்டு சிரிச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்ன தனியா வந்து கக்கூஸ் மாதிரி இடம் கட்டி கொடுப்பாங்களான்னு. காதலர் தின தன்னைக்கு மெரினா பீச்ல போய் ஏன் தெரியும் மடியில படுத்து பின்னாடி எவன் பாக்குறான்னு தெரியாம 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. தெரியல. மெயின் ரோட்ல நின்னு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேசினாலே போறேன் பூரா உத்து குறு உருன்னு பாத்துட்டே இருப்பீங்க. இன்சோம்னியான்னு ஒரு வியாதி. அது என்ன? தூக்கமின்மை. தூக்கம் வராததுக்கு ஒரு வியாதி வைக்கிறான். என்ன நம்ம தாத்தாக்கு முன்னாடி தாத்தான்னு இருந்தாங்களே அந்த வயதானவர்கள்லாம் எய்ட்ஸ் வந்தே சாகலையா? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. நீங்க லிவிங் டுகெதர் போயிட்டீங்க, நீங்க பப்புக்கு போயிட்டீங்க, நீங்க குடிக்கிறீங்க, போறாயா அவ பாத்துக்குவாயா? அத இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.